சொல்லுங்க சார். நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் சார். சிவராம பார்க்கிங்ல விட்டு போன பைக்கு இப்போ அந்த இடத்துல இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். எவனோ 2 பேர் வந்து வண்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க சார். எப்படி? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். நீங்க உடனே அதை பாருங்க சார். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் சார். இதோ உடனே பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே அஞ்சலி. இது எதுக்கு அவர் உனக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும்? பார்த்தா ஏதோ டயக்ராம் மாதிரி இருக்கு. ஓனர், அண்ணா என்ன சொல்றாரு? இது அப்பா கேரேஜ் நடத்தும் போது அவரே கைப்பட வரைஞ்சதான். ஓ, இது ஏதோ மிஷினுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு சத்யா. நோ, என்ன தெரியுதா உனக்கு? ஒருவேளை இது எதனா ஒரு புதுசான கண்டுபிடிப்பா இருக்குமோ? அப்படிதான் இருக்குது ஓனர். இருக்கலாம் அஞ்சலி. ஏன்னா உங்க அப்பா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட கனவெல்லாம் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மாச சம்பள வேலைக்கு போனதுனால அவரால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலம்மா. சத்யா, இந்த டயக்ராம ஃபாலோ பண்ணி இந்த என்ஜினை நம்ம அசெம்பிள் பண்ணோம்னா இது எதுக்கானது? இதோட பெனிஃபிட் என்ன? ஏன் அப்பா இந்த டயக்ராம நம்ம கிட்ட கொடுத்திருக்காருன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல? நீங்க சொல்றது சரிதான், தெரிஞ்சிரும் ஓனர். அப்போ இமிடியேட்டா இந்த வேலைக்கு என்ன வேணுமோ அதை பாப்போம். அஞ்சலி, அத ஒரு நிமிஷம் கூட நீ வாயும் கூட. அஞ்சலி, நம்மளை விட்டு உங்க அப்பா எங்கேயோ தூரத்துல போய் இருந்தாலும் அவரோட எண்ணம் எல்லாம் நாம நல்லா இருக்கணும், தம் பொண்ணு வாழ்க்கையில முன்னேறணும்னு யோசிச்சுக்கிட்டே தாமா இருக்காரு. நீ அவர் பேரை காப்பாத்தணும் அஞ்சலி. கண்டிப்பாமா. அவர் ஆசைப்பட்டது, அவரால செய்ய முடியாததெல்லாம் நீ செய்யணுமா. இந்தம்மா. இப்ப ஓடும் பாரு. நீ ஓடுறியா அது ஓட்டான்னு பாப்போம். எப்படி? அவ்வளவுதான். அங்கிள், சூப்பர் அங்கிள், கலக்கிட்டீங்க. சூப்பர்யா. அப்படியா? ஆனா உனக்கு சும்மா சொல்லக்கூடாதியா, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குது. டேய் டேய், சின்ன வயசுல இருந்து மெக்கானிக் ஷெட்ல பிறந்து வளர்ந்த ஆளான ஆள்றா நானு. 15 வயசுல டூல்ஸ பிடிச்சவன். இப்ப வரைக்கும் கீழே வச்சதுல தெரியுமா உனக்கு? நீ என்னமோ தேவையில்லாம பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. சத்யா, இது என்ன மாதிரி இன்ஜின்? இது பாக்குறதுக்கு ஈவி எலக்ட்ரிக்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மார்க்கெட்ல நிறைய இருக்குல்ல, இதுல என்ன ஸ்பெஷல்? இதை ஏதாவது ஒரு கார்ல மாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா அப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும்ல? கரெக்ட் தான் ஓனர், நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணும். தம்பி, நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்லப்பா. எதுக்குப்பா திரும்ப திரும்ப வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் காரணம் இல்லாம பின்னாடி வரமாட்டேன் மிஸ்டர் சண்முகம். நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரியும். சொல்லுங்க,
இல்லப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாதுப்பா. அந்த அளவுக்கு உயிர் நட்பு. சொல்ல மாட்டீங்கல்ல? ஏதாவது தெரிஞ்சாதானப்பா சொல்ல முடியும். இத்தனை நாளா உங்க ஃப்ரெண்டோட பைக் பார்க்கிங்லே தான் கிடந்துச்சு. எவனுமே எடுக்கல. தூசி படிஞ்சு கண்டதை அசிங்கம் பண்ணி ஒரு குப்பை மாதிரி கிடந்துச்சு. ஆனா திடீர்னு சத்யா வந்து பைக்கை எடுத்துட்டு போறான். கூடவே நீங்களும் இருக்கீங்க. அந்த பைக்ல ஏறி போறீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுல உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. அவன் அன்னைக்கே அந்த வண்டியை பார்க்கிங்ல விட்டுட்டு பார்க்கிங் டிக்கெட்டை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனான். இத்தனை நாளா அதை எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன்ப்பா. இப்போதான் வீடு சுத்தம் பண்ணும்போது டிக்கெட் கிடைச்சதுப்பா. அந்த வண்டியை எடுத்துட்டு போய் உரியவங்க கிட்ட கொடுத்துடலான்னு கொடுத்தேன். வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. அங்கிள், உண்மையை சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சத்யா, இப்போ நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? 100 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஓனர். 100 கிலோமீட்டரா? இப்போதைக்கு பேட்டரி குறையல. பாக்குறேன் இருக்கா ஓனர், 10% தான் கம்மியா இருக்குது. இப்போ வர காரெல்லாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? அது என்ன ஓனர், நம்ம ஓட்டுறதை பொறுத்தா இருக்குது. அச்சு ஓட்டினா கம்மி தான், ஆனா அது அப்படி இப்படின்னு ஒரு 350 இருந்து 400 500 கொடுக்குது. ஆனா நம்ம புதுசா பிட் பண்ண என்ஜின் வச்சு பார்த்தா இது அதையும் தாண்டி கொடுக்குதான் நினைக்கிறேன். ஓடி பாப்போம், தெரிஞ்சிடும். சத்யா, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ போயிட்டே இரு. கம்ப்ளீட்டா செக் பண்ணிடலாம். ஒரு 150 கிலோமீட்டர் போலாம். அப்போ திரும்ப வரும்போது 300 கிலோமீட்டர் ஆகும்ல. இடையில எங்கேயாவது கார் நின்னா கூட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சரி ஓனர். ஓனர் சொன்னா ஓகே தான், ஆனா ஸ்மூத் ஆகுது ஓனர். அஞ்சலி, எதுக்கு ஓடி வர? மெதுவா மெதுவா. என்ன நீ? அப்போ ஒரு ஸ்கெட்ச்ல என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. அப்படியா? அஞ்சலி, வா துளசி. அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேங்க. ஏதோ என்ஜின் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இல்லக்கா, அப்பா ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி கொடுத்தாருல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அத பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாக்கா, அது பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கா. அப்பாவை நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த இன்ஜின் மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய சேஞ்சே நடக்க போகுதுக்கா. இப்போ கார் எல்லாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? எனக்கு என்ன தெரியும், ஐ திங்க் ஒரு 200-300 இருக்கும் போல. அக்கா, இந்த என்ஜின் மட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 500க்கு மேல கொடுக்கும்க்கா.